நேற்று இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு இருந்தோம், இந்த +1 ப்ராப்ளம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ யாராவது இதை பற்றி சர்ச் பண்ணுவீங்களா? லைக் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டிஜர் என்ன பைத்தான்லன்னு சொல்லி, பைத்தான்ல என்னன்னு. சார் பைத்தான் 2ல வந்து லிமிட் உண்டு சார், பைத்தான் 3ல லிமிட் கிடையாது. யா, அதுதான் நானும் பார்த்தேன் ஆக்சுவலாக. பைத்தான் 3ல ஏதோ they're using some techniques inside the code, so limit integer valuesக்கு லிமிட் கிடையாதான். பட் மற்ற லாங்குவேஜஸ்ல லிமிட் உண்டு, லைக் ஜாவா, C++ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல எல்லாம். ஸோ திஸ் ஜஸ்ட் அ பைத்தான் ஸ்பெசிஃபிக் கன்வீனியன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த இன்டிஜர் வந்து நம்ம என்ன வேல்யூ வேணாலும், லைக் இந்த ஸ்ட்ரிங் என்ன வேல்யூ இன்டிஜர் இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது தட் வில் ஃபிட் இன்சைட் த இன்டிஜர் வேரியபிள். ஓகே, பட் இதே வந்து வேற லாங்குவேஜ் இருந்தால் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது பேசிக்கலி இந்த இன்டிஜர் வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருந்ததுன்னா அதோட இஃப் வி ட்ரை டு இன்க்ரிமெண்ட் 1 அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆனால் ஆப்வியஸ்லி த கோட் வில் கிராஷ். ஸோ விச் இஸ் வை இந்த மெத்தட் தோ பைத்தான்ல இது ஒர்க் பண்ணுதுனாலும் திஸ் வில் பி அ மோர் ஜெனரிக் அப்ரோச். விச் லைக் இந்த மெத்தட், இந்த செகண்ட் மெத்தட் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் ஒர்க் பண்ணும். ரைட், இங்கே அந்த இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ சான்ஸே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம செப்பரேட்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒட்டுமொத்தமாக எடுத்து நம்ம ஒன் ஆட் பண்ணல. ஓகே, அப்புறம் யாராவது இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்களா? இந்த கோடுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. என்னவா இருக்கும்? இதை பார்த்து சொல்ல முடியுமா யாராவது? இதுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்னு சொல்லி. of n ராம்குமார், ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எதனால இது O of n ன்னு சொல்லி? லைக் லெட்ஸ் கோ த்ரூ தட் லைன் பை லைன். ஓகே, so for s equal to empty string O of 1, O of 1, yeah, and for loop O of n into and whatever is in the O of 1. So for this line, ஸோ இங்கே வந்து ஒரு டிஜிட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். யா, இட்ஸ் ஜஸ்ட் O of 1, and then we are incrementing it to, actually we are appending it to a string இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா பேசிக்கலி இட் ஹாஸ் டு completely create a new string object. ஏன்னா வந்து strings are immutable in most, like probably in all the languages. Yeah, so anytime we are appending a string, அது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்னலா கோட்ல it will basically create a completely new string object which includes this additional digit. Okay, so அப்படி பார்க்கும்போது அது O of 1 O of n? O of n. O of n, yeah, because it has இதுல இருந்து நிறைய டிஜிட்ஸ் ஏற்கனவே இருந்ததுன்னா basically it has to go through each digits. ஆக்சுவலா எனக்கு கன்ஃபார்ம்டா சொல்ல முடியல ஆக்சுவலா. லைக் ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல ஒரு இன்னொரு ஸ்ட்ரிங் அப்பெண்ட் பண்றோம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸ்ட்ரிங், இது வந்து ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் அப்படி சொல்லுவாங்க. இது டைம் காம்ப்ளெக்சிட்டி சர்ச் பண்ணி பார்ப்போம்.
இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா O of n square time complexity of string concatenation using plus is O of n square. Wow, that's horrible. ஸோ இங்கே கொஞ்சம் ரிலேபிள் வெப்சைட் இது, இந்த Geek for Geeks. இங்கே என்ன சொல்றாங்க, யூசிங் த ப்ளஸ் ஆப்ரேட்டர் okay, strings are immutable, therefore whenever it is concatenated it is assigned to a new variable. Okay, ஸோ இங்கே ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, அதை கன்கேட்னேட் பண்றோம் அப்படின்னா இங்க சரி இந்த மாதிரி பண்ண முடியும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? சரி இங்க என்ன சொல்றாங்க, இங்க சரி கன்ஃபார்ம்டா இங்கே n ஸ்கொயர்னு தான் சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ நம்ம இங்க வந்து லைக் ஒரு டிஜிட் தான் ஆட் பண்றோம் ஆக்சுவலா, ரைட்? ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் O of n. ஓகே, ஸோ ஏன்னா வந்து லைக் இன்னொரு என்ன போட்டிருக்காங்கன்னா xn அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் செகண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் மல்டிப்ளை ஆகணும்னு சொல்லி. ஸோ பட் இங்க ஒரே ஒரு இந்த டிஜிட் ஸ்ட்ரிங் வந்து ஒரே ஒரு டிஜிட் தான், ஒரே ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால லைக் என்னன்னு போட்டு பார்ப்போம் என்ன. ஸோ என்ன, ஸோ இது என்னன்னா பேசிக்கலி இது n ஸ்கொயர் ஆயிடும் இல்லையா, n டைம்ஸ் n. ஓகே, அதுக்கப்புறம் இங்க O of 1 சார். ஸோ இங்க ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றோம் இல்லையா. So it has to go through each character in the string in order to calculate the integer value. So இது வந்து O of n இருக்கணும். And then plus 1 இருக்கு actually. Like அந்த பிளஸ்க்கு வந்து yeah, I mean it's just O of 1 தான். But in the string to integer conversionக்கு வந்து O of n ஆகும். Okay, அப்புறம் ஃபைனலா இங்க வர்றோம். இங்க ஒரு இன்டிஜரை ஸ்ட்ரிங் ஆக்குறோம் இல்லையா. ஸோ அகெயின் இட் ஹேஸ் டு கோ த்ரூ each character, each digit in the string, in the integer to convert that into a string. And then other which is a O of n operation. Then we have to convert that string, break it into individual list, which is also O of n operation. So overall is the O of n in each form. Okay, so மொத்தமா பார்த்தா இது வந்து total என்னது O of 1 plus n square plus 2n. Okay, இதுல for sufficiently large value of n வந்து 1 billion இருந்ததுன்னா n square is going to be that much bigger than இந்த 1 ஈஸியா ட்ரா பண்ணிடலாம் anyway. Okay, அது constant. But another thing is in the n square for sufficiently large value of n, n square on the 2n order will become much larger. So அதனால இந்த 2n term கூட drop பண்ணிடலாம் இங்க இருந்து. So overall இதோட time complexity n square ஆயிடுது. Okay, அதுக்கப்புறம் space complexity. So basically this is another reason to not use this algorithm. Yeah, இதோட time complexity n square இருக்கு. Like compared to this one where we just saw so O of n time complexity. Okay, அப்புறம் இதோட space complexity பார்ப்போமா? Anybody else? Yeah, so Dharanish, you have a question. Yeah, படிக்கிறேன். Whether the output list elements need to be integer type or string type. So output வந்து ஒரு லிஸ்டா இருக்கணும்.
Okay, that's what they are asking for. Okay, return the Sir, result. Yes. Okay. Dharnesh, can you repeat? list elements என்ன டைப்ல சார் இருக்கும்? லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இன்டிஜரா தான் இருக்கணும். ஸோ லைக் இட்ஸ் an integer array input. ஸோ ரிட்டர்ன் கூட integer array தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதர்வைஸ் we could have simply returned இந்த ஸ்ட்ரிங்கே ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். ரைட்? அது ஒரு மிஸ்டேக். that's a good point. இங்க வந்து we are converting that integer into string and then returning the creating so that's not acceptable. So இது வந்து actually integer breakup இந்த integer ஒவ்வொரு கேரக்டரா டிஜிட்டா பிரேக்அப் பண்ணி தான் லிஸ்டா மாத்தணும். ஸோ let's assume அதுக்கு என்ன கோட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ரிட்டர்ன் வேல்யூ தப்பு. ஸோ அப்படின்னா இந்த கோட் ஒர்க் பண்ணிடக்கூடாது. நேற்று ஒர்க் பண்ணிச்சே ஆக்சுவலா. இங்க இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் ஒர்க் பண்ணுது? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு தென் we are converting. இது ஏதோ அவங்க சைட்ல பக்குன்னு நினைக்கிறேன். ஸோ they are accepting characters in the list as opposed to integers. இது ஏதோ அவங்க சைட்ல பக்கு. ஸோ சப்மிட் பண்ணாத ஒர்க் பண்ணுதா? சப்மிட் பண்ணாத ஒர்க் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலா எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா லைக் ஃபார் digit in s string of s அதுக்கப்புறம் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் result dot append int of digit. Sorry. Method is a square round bracket with a square bracket போட்டேன். Okay, 99.64. Though it is a O of n square solution, எப்படி இங்க இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியல எனக்கு. இது எராட்டிக்கா இருக்கானா? அப்பப்போ ஃபாஸ்டா வருது, அப்பப்போ ஸ்லோ வருது. பட் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன அதுக்கு முன்னாடி O of 1, அதனால இக்னோர் பண்ணிடுறேன். இது O of n டைம்ஸ். இந்த ஸ்ட்ரிங் கன்வர்ஷனே ஒரு O of n. அப்புறம் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு நான் இங்க இந்த எஸ் ஈக்குவல் டு இதையே போட்டு தனியா போட்டுருவேன். அப்புறம் இங்க எஸ்ன்னு போட்டுப்போம். இது ஒரு O of n. அப்புறம் இங்க ஒரு O of n டைம்ஸ். அதுக்கப்புறம் இங்க result dot append digit. ஸோ அது O of 1 தான். ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்ல append ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னா அது and then the int conversion of a single character is also O of 1 operation. அதனால இது ஓவரால் O of 1. அதனால இது ஓவரால் O of n. ஸோ இன்னொரு டைம் காம்ப்ளெக்சிட்டி மாறல இந்த மாதிரி மாற்றினதுனால. பட் ஸ்டில் is O of n square solution. And இது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். அடுத்து anybody else? Can someone வேற யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்றதுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் லைன் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இட்ஸ் கோயிங் டு
contain like all the characters in the input list. So இது O of n இருக்கும். இந்த ஸ்பேஸ் இந்த allocate பண்ணும்போதே அவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது, but eventually we know the string that string is going to contain that many digits characters. அதனால O of n போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது இங்க வந்து O of 1 times இங்க வந்து string append பண்றோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் கன்வர்ஷனுக்கு ஸோ ஒரு சிங்கிள் டிஜிட் தான். ஸோ இது ஒரே ஒரு O of 1. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ரிங்ல இதை அப்பன் பண்ணா ஸோ அது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரிங் போயிடும். ஸோ அதனால இது O of n தான். ஸோ மேக்ஸிமம் வந்து O of n அதை இங்கே ஏற்கனவே கவர் பண்ணியாச்சு. அதனால ஓவரால் இது இந்த ஒரு டிஜிட்டுக்கு மட்டும்தான் அந்த இங்க ஸ்பேஸ் அலோகேட் பண்றோம் எசென்ஷியலா. ஏன்னா இந்த எஸ் வந்து ஏற்கனவே இங்க நான் கன்சிடர் பண்ணிட்டேன். இது O of n வரைக்கும் ஸ்பேஸ் அது எடுத்துக்க போகுதுன்னு சொல்லி மெமரி இல்லையா. ஸோ இது O of 1. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு இங்க கன்வெர்ட் பண்றோம். இன்டிஜர் ஸ்ட்ரிங் எடுத்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்றோம். பட் இது இஸ் O of 1 தான். இங்க ஒரே ஒரு இன்டிஜர் வேல்யூ உண்டான ஸ்பேஸ் அது இல்லையா. அதுக்கப்புறம் இதுவும் இந்த ரிசல்ட்ல மேக்சிமம் n கேரக்டர்ஸ் n டிஜிட்ஸ் இருக்கும். அதனால இது வந்து O of n. பட் ஆக்சுவலா இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ எனி ஃபங்க்ஷன் ஹேஸ் டு ரிட்டர்ன் திஸ் லிஸ்ட். அதனால இந்த திஸ் ஒன்ட் கம் இன் டு ஃபேக்டர் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ஆல்காரிதம்ஸ் தான் கம்பேர் பண்றோம். ஸோ ஒன்னை விட இன்னொன்று பெட்டரான்னு சொல்லி. ஆனால் இந்த ரிசல்ட் வேல்யூ வந்து எல்லா ஃபங்க்ஷனும் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். அதனால we should not take that into account. ஓகே. அப்புறம் ஸோ இங்கே வருவோம். இங்கே இன்டிஜர் எடுத்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அது O of n. அப்புறம் அப்புறம் வந்து இங்க வந்து ஒரே ஒரு டிஜிட், அதுக்கு O of 1 times. இங்க ஏற்கனவே அந்த ரிசல்ட்டுக்கு உண்டான வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இது வந்து O of 1 ஆப்ரேஷன், ஒரே ஒரு டிஜிட் எடுத்து அதோட இன்டிஜர். ஸோ இது ஓரளவு O of 1. அப்புறம் ஸோ மொத்தமா பார்த்தா இங்க இந்த லைன் ஒரு n, அதுக்கப்புறம் இந்த லைன் ஒரு 1, இந்த லைன் ஒரு 1. அதுல இக்னோர் பண்ணிடுறேன் 1 எல்லாம், என்ன எனிவே கேன்சல் ஆயிடும். அப்புறம் இங்க ஒரு n, இங்க ஒரு 1. ஸோ ஓவரால் 2n வருது. ஸோ we can reduce it to O of n. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n தான். ஆனா டைம் காம்ப்ளெக்சிட்டி லுக்ஸ் டு பி O of n ஸ்கொயர் இங்க. ஓகே. இந்த சொல்யூஷனுக்கு இந்த அல்காரிதம்க்கு. ஓகே. ஓகே. ஸோ எனி அதர் கொஷின்ஸ் இதை பத்தி? பட் ஈவன் மோர் தென் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபேக்ட் லைக் இது வந்து வேற லாங்குவேஜ்ல ஃபார் சஃபிஷியன்ட்லி லார்ஜ் நம்பர் இது ஒர்க்கே பண்ணாது. ஓகே. தட் இஸ் த மெயின் ரீசன் டு நாட் யூஸ் திஸ் திங். இன் அடிஷன் ஐ மீன் பைத்தான்ல ஒர்க் பண்ணாலும் இட் லுக்ஸ் லைக் த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் really bad compared to in the O of n solution. Okay. So next problem polama. Yeah. Do you have a question? Sir, actually in the question ku வந்து time complexity increase ஆனது வந்து string concatenate பண்ணதுனா sir. Yeah. Instead of concatenate string, why can't we add the numbers, sir? Like what we have done palindrome. Palindrome. எந்த ப்ராடக்ட்ல palindrome பண்ணோம்? சார் ஆக்சுவலி இப்போ வந்து லிஸ்ட் வந்து 1 2 3 இருந்துச்சுன்னா அந்த क्वेश्चनல இருக்க மாதிரி ஒன் லிஸ்ட்ல வந்து இப்போ வந்து 3 நம்பர் இருக்கு சார் 1 2 3 னு.
கொஸ்டின்ல இருக்க மாதிரி அதை வந்து 123 மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை 1 ஆட் பண்ணலாம் சார். ஸோ அதுதானே இங்க பண்ணுது ஆக்சுவலா இந்த கோடு. ஸோ பேசிக்கலி இருக்கிற நம்பர்லாம் எடுத்து அதை கேரக்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி தென் ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் பில்ட் பண்ணிட்டு அந்த அப்புறம் இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணிட்டு 1 ஆட் பண்றோம். அந்த ஸ்ட்ரிங்க ஆமா சார், அந்த ஸ்ட்ரிங்க மாத்துறதுனால தானே சார் நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கூடுது. யா ஸோ ஸ்ட்ரிங்க மாத்தாம string மாத்தாம okay I see what you mean actually. So இப்போ வந்து so multiplier ஒன்னு யூஸ் பண்ணி நம்பரை பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு you're suggesting, right? yes sir. Okay, so இப்போ multiplier வந்து 1ன்னு வெச்சுப்போம். அதுக்கு வந்து டிஜிட்ஸை ரிவர்ஸ்ல போகணும். ஓகே இல்லையா? ஸோ ரிவர்ஸ்ல ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சஜஷன் என்னன்னா, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரிங் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு நம்பர் யூஸ் பண்ணிப்போம், டோட்டல் அப்படி சொல்லி அதை 0க்கு இன்ஸ்லேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து டோட்டல் plus equal to digit times multiplier. Multiplier equal to 10. So இங்க ஃபைனலா டோட்டல் கிடைச்சிரும். Then total plus equal to 1. ஸோ டோட்டல் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணுது நம்ம வாக் த்ரூ பண்ணி பார்ப்போம். பட் அதுக்கு நான் இங்க ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணுமா? இல்லை, தேவையில்லை. கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும் இங்க. ஸோ இங்க இந்த டோட்டலா ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்க ஈச் டிஜிட் எடுத்து அந்த ரிசல்ட்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே ஒர்க் பண்ணுது. எப்படி ஒர்க் பண்ணுச்சு? ரிவர்ஸ் பண்ணுமா? இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த 123க்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம ட்ராவர்ஸ் பண்றோம் இங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் வேல்யூ வந்து 3 இருக்கும். ஸோ இப்போ மல்டிப்ளையரோட வேல்யூ கரண்ட்லி 1 இல்லையா? அண்ட் டோட்டலோட வேல்யூ 0. இப்போ இந்த டைம் ஃபேக்டர்லாம் காம்ப்ளெக்சிட்டிலாம் டீல் பண்ணிடுறேன். இப்போ டோட்டல் வந்து digit times multiplier. So digit so total வந்து இங்க 3 times 1 ஆயிடும். So that gets incremented to total. So total இப்போ 3 ஆயிடும். இப்போ multiplier I'm multiplying it by 10. So this will become 10. So in the next iteration the digit will be 2. So this will be 2 times 10 plus 10. Right, so plus 3. This is the total's current value is 3 plus 2 times 10. Right, so total becomes 23. Upper multiplier now becomes 100. Upper next digit on the 1. So this is equal to 23 plus 1 times 100. Now that becomes total becomes 123. So this like in the this is a technique usually used for like converting between like in the palindrome problem Namle mentioned that other nama பண்ணும்போது கூட இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஸோ இந்த இன்புட் லிஸ்ட்டை இப்போ நம்ம ஒரு இன்டிஜரா மாத்திட்டோம். அண்ட் without
probably yeah, this probably won't use O of n square. So இப்போ ஸோ மற்றபடி எல்லாம் ஒர்க் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்ப்போம் குயிக்கா. ஓகே, ஸோ இது O(1), இந்த O(1) நான் இக்னோர் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே இது வந்து O of n. ஈச் டிஜிட் நம்ம லிஸ்ட்ல இருக்க எவ்ரி டிஜிட் பார்க்கணும். ஸோ n டைம்ஸ், அப்புறம் இங்கே வந்தா அந்த டிஜிட் டைம்ஸ் மல்டிப்ளை. இஸ் ஜஸ்ட் ஆல் மேத் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து O of 1, இதுவும் O of 1. ஸோ ஓவரால் திஸ் ஃபார் லூப் பிகேம் O of 1, O of n. இந்த ஃபார் லூப்ல தான் n ஸ்கொயர் டேர்ம் இருந்தது இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணும்போது. இப்போ இந்த அல்காரிதம் மாத்துறதுனால now this became O of n. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ this became O of n, but still like except Python we still have this problem where this can overflow. ஸோ இந்த இடத்துல if this total happens to be the largest values possible, or it can happen even here actually. இங்க நம்ம டோட்டல் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இன்புட் லிஸ்ட் இஸ் லைக் சே ஒரு 500 டிஜிட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, ஸோ நார்மலாக அவ்வளோ லாங் இன்டிஜர்லாம் இந்த ஜாவா, C++, இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் இன்டிஜர்லாம் ஃபிட் பண்ண முடியாது. ஓகே, ஈவன் லாங் கூட இப்போ இங்கே சர்ச் பண்ணி பார்த்தோம்னா மேக்ஸ் வேல்யூ ஆஃப் லாங்னா பேசிக்கலி இன்டிஜரோட டபுள் சைஸ் மெமரி இருக்கும் இன்டிஜர். தட்ஸ் ஆல் ரைட். இன் ஜாவா அதுக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு அப்ராக்சிமேட்டாக லைக் 3, 6, 9, 12, 15, 18, 19 டிஜிட்ஸ் தான் பாசிபிள். ஓகே, ஸோ 19 டிஜிட்ஸை விட அதிகமாக இருந்ததுன்னா, ஆறு இதுவே வந்து 19 டிஜிட்ஸ்லேயே வந்து இந்த வேல்யூ 8 இருந்ததுன்னா இட் ஒன்ட் ஃபிட் இன்சைட் லாங். ஓகே, ஸோ இது பேசிக்லி இட்ஸ் 64-பிட் டேட்டா டைப் ஜாவால. ஓகே, ஸோ அதனால அந்த இடத்துல அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஆக்சுவலாக நீங்கள் ஜாவாவில் இந்த கோடை ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போதான் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ ஈவன் தோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஷ்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சாலும் அந்த 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 இந்த அல்காரிதம் won't work in other languages. பட் பைத்தானில் இது ஒர்க் பண்ணுது. ஸோ இட்ஸ் அக்செப்டபிள் இன் பைத்தான். ஏன்னா பைத்தானில் இன்டிஜர் இஸ் அன்லிமிட்டட் சைஸ். ஓகே, வேற குட் சஜஷன் அண்ணாமலை. வேற ஏதாவது சஜஷன்ஸ், கொஸ்டின்ஸ் இதை பத்தி? ஸோ யாராவது does anyone volunteer to try this in Java or C++ and then show the code Monday, Tuesday class? Any volunteers? Okay. Brakan Raj, correct பேர் கரெக்டா சொல்றேன்னு தெரியல ஆக்சுவலா. Brakan Raj sir. Okay, thanks for volunteering. You are volunteering, right? Yes sir. Okay, sir. Try பண்ணிட்டு please share the result next class. Okay, thanks. Alright, இப்போ வந்து next ப்ராப்ளத்துக்கு போவோம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன் இங்கே.